கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் கட்டுமான பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டதால் ஆன்மீக அன்பர்கள் சன்மார்க்க சபையினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பார்வதிபுரம் மக்களின் எதிர்ப்பையும் மீறி கட்டுமான பணிகள் நடைபெறுவது பற்றி கூடுதல் தகவல் செய்தியாளர் தமிழர் தளபதி வழங்க கேட்கலாம். விவரங்களை வழங்கலாம் தமிழர் தளபதி. நிச்சயமாக சுரேஷ், கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் வாழ்ந்த ஆன்மீக பூமியான அந்த பெருவழியில் சத்தியஞான சபை அமைந்துள்ளது. இந்த சத்தியஞான சபை அருகாமையில் இந்த ஆளும் இந்தியா திமுக அரசு கடந்த மாதத்துக்கு 1 மாதத்துக்கு முன்பு ஒரு சர்வதேச வள்ளலார் மையம் அமைக்கப் போகிறோம் என்று கூறி 100 கோடி மதிப்பில் ஒரு அடிக்கல் நாட்டி அந்த கட்டுமான பணியை தொடங்கியது. அந்த கட்டுமான பணி தொடங்கியதும் அந்த பெருவெளி அமைவதற்கு தங்கள் நிலங்களை தானமாக கொடுத்த அந்த பார்வதிபுரம் மக்கள் மற்றும் வள்ளலார் ஆன்மீக பக்தர்கள் மற்றும் சன்மார்க்க அன்பர்கள் என பல்வேறு தரப்பினர் பல போராட்டங்களை எதிர்ப்புகளை தெரிவித்தனர். இதனால் இந்த ஆளும் அரசு தற்காலிகமாக இந்த பணியை நிறுத்தி வைக்கிறோம் என்று கூறி ஒரு 15 நாட்கள் இந்த பணியை நிறுத்தி வைத்திருந்தது. இந்நிலையில் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் அடுத்த 2 நாட்களில் மீண்டும் ஒரு பலத்த போலீஸ் பாதுகாப்பு, அதாவது அந்த வடலூர் வள்ளலார் திருவழி முழுவதுமே போலீஸ் கட்டுப்பட்டது. அந்த இடத்துல கட்டுமான பணி மீண்டும் தொடங்கியுள்ளது. இதனால் இந்த வடலூர் பார்வையிடும் மக்கள் மற்றும் வள்ளலாரோட ஆன்மீக பக்தர்கள் மற்றும் சன்மார்க்க அன்பர்கள் அனைவருமே கடும் ஆத்திரமடைந்து வருகின்றனர். உடனடியாக இந்த கட்டுமான பணியை நிறுத்த வேண்டும் என்பதுதான் தற்போது வள்ளலார் ஆன்மீக பக்தர்கள் மற்றும் அந்த பார்வையிடும் மக்கள் மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளது. சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி தமிழர் தளபதி.